பிரைஸ்லோட எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கும். ஏசப்பா அதை எப்போதும் விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை தான், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். நம் வாழ்க்கையில ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான காரியம். ஆமென். நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டால்தான் கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளாக காணப்படும். கர்த்தருடைய விடுதலை உங்களுக்குள்ளாக காணப்படும். கர்த்தருடைய சுகம் உங்களுக்குள்ளாக காணப்படும். உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் குறித்து எழுதியிருக்கிறது. ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் வருவது நமக்கு பலனை கொண்டு வரும். ஆமென். சத்துரு எவ்வளவுதான் நமக்கு விரோதமாய் போராடினாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக ஜெயக்கொடியை ஏற்றுவார். உங்களுக்கு வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஆவியானவர் விடுதலை கொண்டு வருவார். அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒருவேளை விடுதலை இல்லாம இருக்கீங்களா? பாவத்துல, வியாதியில, ஏதோ ஒரு பிரச்சனை உங்க குடும்பத்துல நடந்திருந்தாலும் ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.